இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ வந்து மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன் இன்றைக்கி. சூப்பரான மட்டன் பிரியாணி. ரொம்ப ஈஸியாக எல்லாருமே பண்ணலாம் இதை. நீங்களும் இதை பாருங்கள், பார்த்து உடனே பண்ணுங்கள். ஆயில் வந்து இதில் வந்து ஒரு 1.5 கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன். இதை பாருங்கள். இப்போ நெய் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் நெய். ஒரே ஒரு ஸ்டார், 2-3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு, அவ்வளோதாங்க. இதை போட்டுக்கோங்க. நான் இப்போ இது 3 வெங்காயம் வந்து சின்ன சின்ன வெங்காயம் தான், நான் 3 தான் போட்டிருக்கேன். தக்காளி போட்டுக்கலாங்க. இது ஒரு 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். 4 பச்சை மிளகாய், 4 தக்காளி. எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் உப்பு போடணும்னு, வதங்கத்துக்கு. அதே மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இதுலேயே நான் வந்து இந்த ஏலக்காய், கொஞ்சோண்டு வந்து சின்ன துண்டு ஜாதிக்காய், 2 பட்டை, ஒரு ஸ்டாரு, அன்னாச்சி பூ ஒரு 3, அதெல்லாம் போட்டு சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் இது. ஏன்னா நீங்கள் ஜாதிக்காய் மட்டும் நிறைய போட்டுறக்கூடாது, கொஞ்சமாக போட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டு பயங்கர சூப்பராக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் போட்டு பார்க்கணும், ஒரு தடவை போட்டு பாருங்கள். இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் அளவு போட்டுருக்கேன். நான் 3 அழகு அரிசிக்கு இந்த அளவுக்கு போடுறேன். நீங்கள் அதுக்கு மேலே அதிகமாக பண்ணால் வெங்காயமும் தக்காளியும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக போட்டுக்கலாம். நான் இதுக்கு மட்டன் வந்து 1 கிலோ வாங்கியிருக்கேன். இப்போ மட்டனும் போட்டுக்கலாம். 1 கிலோ மட்டனையும் இதில் போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து நான் வந்து க்யூப்ஸாக இது பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். அது ஒரு 3 லெமன் போட்டிருக்கேன். அது சின்ன லெமனுக்கு சைஸ்க்கு அளவு வந்து. இப்போ கேடு ஊற்றிக்கலாம். அது ஒரு 50 கிராம் ஊற்றணும். இதில் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட, ரைஸ் போடும்போதும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மட்டன் வேக வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு, நீங்கள் வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 1.25 அளவு தண்ணி ஊற்றணும். நான் 1.25 கிளாஸ் அளவு தண்ணி மட்டும் அந்த மட்டன் வேகத்துக்கு ஊற்றுறேன். மீதி ரைஸ் ஊற்றும் போது ஊற்றிக்கலாம். இப்போ நான் விசில் போட்டுடுறேன். இப்போ மட்டன் வெந்துடுச்சு. இப்போ ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் போட்டேன். இப்போ வந்து நான் அளந்து ஏற்கனவே ஒரு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது அளந்து வச்சுருக்கேன். வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் வச்சுருந்தேன் இல்லைங்க, அதை மேலே போட்டுடலாம். போட்டு இப்போ வந்து நம்ம காரம் உப்பு எல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு தடவை. லாஸ்ட்டு விசில் போட்டு 2 விசில் வந்தால் போதும், பிரியாணி ரெடிங்க. காரெல்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் உப்பு நான் போட்டுக்கிறேன்.
திருப்பி இப்போ அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். 2 விசில் தான். இப்போ பிரியாணி வந்துடுச்சுங்க, ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ இதை பார்க்கலாம். இந்த பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். வாவ், பலன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணேன். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். பாய்.